சரி பொம்பளை கூட தானே ஆடுவீங்க நீங்க. நான் வாங்க உங்களுக்கு தரமா ஆடுவோம். நம்ம 2 ஆம்பளை கூட ஆடுங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அவங்க வந்து கரெக்டா ஸ்ட்ரைட்டா வந்து முத்தம் கொடுன்னு சொல்ல. அவங்க டேட் வாங்கியிருக்காங்க 1 மாசம் கழிச்சு அது மாதிரிலாம் வந்து தான் கேட்டு தொப்பெல்லாம் தூக்கி காமிச்சாங்க. முதல்ல கையை பூச்சேன், அப்புறம் இப்படி பூச்சேன், அப்புறம் இங்க பூச்சேன், அப்புறம் தான் முத்தம் கொடுத்தேன். நீ ஸ்ட்ரைட்டா என்ன நைட்டு தூக்கி காட்டுற மாதிரி வந்து முத்தம் கொடுன்ற. அதானே பொம்பளை கூட மட்டும் பண்றீங்க. வாங்க ஆம்பளை கூட பண்ணுங்க. நான் வரேன்றேல. எப்படிலாம் முத்தம் கொடுத்தீங்களோ எப்படிலாம் தொட இருந்துச்சு அளந்து காமிங்க வாங்க. ஆமா அதை இப்ப நீ லைவா போய் பண்ணி காட்டுற. நீ தொப்புல முத்தம் கொடுக்கணும், தொடைய பூச்சி காட்டணும், இதெல்லாம் இப்ப நீ பண்ற. அதை நாங்க பாக்கணும். அப்ப அவுத்து போட்டு நில்லுப்பா. ஏன்பா உனக்கு ஒரு சந்தேகம் பண்ணிட்டா போயிச்சியா? இவரை பார்த்தா ரொம்ப கொடூரமான ஆளா தான் இருக்காரு. ஆம்பளையவே அவுத்து காமியா கொடுக்குறேன்றாரு. பொம்பளைக்கு எல்லாம் கண்டிப்பா 100% கொடுத்துருப்பாரு. அப்ப நான் பேசாம ஓடிடுறேன். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறேன், அதை தாங்க முடியாத ஒரு தம்பி வந்து நான் சொல்லுது இந்த மாதிரி வந்து எனக்கு முத்தம் கொடு, என் கூட இந்த மாதிரி ஆடுன்னு சொல்லுது. அதையே வந்து இப்போ நான் வா படு வந்து படு வந்து படு தொப்புல காட்டு அப்படின்றானே. இவ்வளவு ஒரு கேவலம்